friends, welcome to Steffi Ulagam. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் vlog மாதிரி பண்ணலாம் அப்படினு இருக்கேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில நம்ம வந்து ஃப்ரீயா ஷாப்பிங் போகவே முடியல. ரொம்ப நாள் ஆச்சு மெட்ராஸ் சமையலுக்காக சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி சரி இந்த வாட்டி போய் வாங்கிட்டு வரலாம் அப்படினு நினைச்சேன். எப்பவுமே ஸ்டெஃபி உலகத்துக்கு என் ஹஸ்பண்ட் வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வாட்டி பாப்பாவை கடைக்குள்ள கூட்டி போக முடியாதனால நான் தான் கடைக்கு போனேன். அவங்க ரெண்டு பேரும் வெளியே தான் இருந்தாங்க. நான் மட்டும் தான் கடைக்குள்ள போய் வீடியோ எடுத்ததுனால ரொம்ப சுமாரா தான் வந்திருந்தது. செல்ஃபி ஸ்டிக் இருந்தா கூட அப்படியே ஒரு கையில ஸ்டிக்கையும் பிடிச்சிட்டு காட்டியும் தள்ளிட்டு போயிருந்திருக்கலாம். நமக்கு எதுக்கு அவ்வளோ சீனு அப்படின்னு சொல்லிட்டு நான் செல்ஃபி ஸ்டிக் வாங்கினதே கிடையாது. அதனால வந்து ஃபோனையும் பிடிச்சிட்டு காட்டியும் தள்ளிட்டு போறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அந்த அளவுக்கு நல்லா என்னால் வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் சூப்பராக எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வேர்ல்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. இதில் வந்து 90% பொருட்கள் வந்து நம்ம ஊர் பொருட்கள் தான் இருக்கும். மேட் இன் இந்தியா தான். அந்த கடைக்கு போனாலே ரொம்ப குஷியாயிரும். அப்படியே நம்ம ஊர் கடைக்கு போன மாதிரியே இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம வீட்டு பக்கம் இல்லை, கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. அந்த கடைக்கு போய் கிட்டத்தட்ட 7 to 8 மாதத்துக்கு மேலே இருக்கும். அந்த கடை வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான கடை. ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு தான் போனேன். கடைக்குள்ளே வந்துட்டோம். இதுதான் அந்த கடை. ஃபஸ்ட்டு இங்கே வந்து நிறைய பேஸ்கெட் அடுக்கி வச்சுருந்தாங்க. போன தடவை நான் இங்கே தான் வந்து ஒரு வெங்காய கூட வாங்கினேன். நல்லா இருந்துச்சு. இந்த வாட்டி நமக்கு எதுவும் தேவையில்லை, ஆனால் எல்லாம் அழகழகாக இருக்குது. அப்புறமா இங்கே வந்து ஒரு அழகான ஒரு பெயிண்டிங் இருந்தது. பக்கத்தில் போய் பார்த்தா அவ்வளோ விலை போட்டிருந்தாங்க. இது வந்து நம்ம ஊர் கணக்குக்கு கிட்டத்தட்ட 10,000 ரூபாய். இந்த பெயிண்டிங்கை காசு கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு உயிரோடு இருக்கிற எரும மாடே வாங்கிட்டு வந்துடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு காசு போட்டிருக்காங்க. அப்புறமா ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்தேன். இது வந்து வீடியோ காமிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறமா சின்ன சின்ன கிளாஸ் பாத்திரங்களும் வச்சுருந்தாங்க. ஆனால் இது நமக்கு இப்போ தேவையில்லை. அப்புறமா நிறைய கேனிஸ்டர் அடுக்கி வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து ஒயிட் கலரில் இருந்தது. நமக்கு வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தானே பிடிக்கும். அதனால நான் எதுவும் வாங்கலை. அழகாக ஒரு கேக்டஸ் மாதிரி ஒரு கேனிஸ்டர் இருந்தது. அதுக்கு மேலே 2 அவுல் என்னையே பார்த்துட்டு இருந்தது. ஆனால் கொஞ்சம் டல் கலராக இருக்கிறதுனால நான் வாங்கலை. பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது வந்து டீ பேக்லாம் போட்டு வைக்கிறது. ஆனால் நம்ம வந்து வேறு ஒரு யூஸ்க்காக எடுக்க போகிறேன். ரொம்ப நாளாக பிளாக் கலரில் ஒரு சர்விங் பிளேட் வாங்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை. இங்கே நிறைய பிளாக் பிளேட் இருந்தது. அதில் நான் எதிர்பார்த்த பிளேட்டும் இருந்தது. அதனால் ஜாலியாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறமா நிறைய ஸ்பூன் ஃபோர்க்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அதில் நமக்கு வந்து மேட்சிங்காக இருக்கட்டும்னு சொல்லி ஒரு பிளாக் ஸ்பூனும் ஒரு பிளாக் ஃபோர்க்கும் மட்டும் வாங்கினேன். டிசைனாக நிறைய பவுல்கள் இருந்தது. நமக்கு எப்போவுமே கலர்ஃபுல்லாக இருந்தால் தானே பிடிக்கும். அதனால நான் வாங்கலை. இது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹர்ப்ஸ்லாம் வச்சோம், புதினா எல்லாம் மல்லி எல்லாம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாள் கெடாது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறமா அழகழகாக கொஞ்சம் கிச்சன் டைமர்லாம் இருந்தது. ரொம்ப அழகாக நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸ் இருந்தது. இதோட கொஞ்சம் பெருசாக இருந்தால் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். பெரிய சைஸ் இல்லை, சின்னதாக இருந்தது. இது வந்து $10, கிட்டத்தட்ட 700 ரூபாய். ஆனால் இந்த வாட்டி நிறைய கலெக்ஷன்ஸ் இல்லை, எல்லாமே வந்து கொஞ்சம் பழைய கலெக்ஷன்ஸ் தான் இருந்தது. ஒருவேளை இந்த பிரச்சனைனால எந்த பொருட்களும் வரல அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து ஹோம் குட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்கு போனோம். அந்த கடை வந்து இங்கே நிறைய இடத்துல இருக்குது. எல்லாமே வந்து சீப்பாக இருக்கும் ஓரளவுக்கு. மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும். எல்லாமே பாதி ரேட்டை விட கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். இந்த வாட்டி கடையில் நிறைய பெட்டி மாதிரி வச்சுருந்தாங்க. நம்ம ஊர் ட்ரங்க் பெட்டி மாதிரி வச்சுருந்தாங்க. நமக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு நான் வாங்கலை. ஆனால் வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை வாங்கியிருந்துருக்கலாமோன்னு தோணுது. இங்கே தான் வந்து நான் மோஸ்ட்லி மெஷரிங் ஸ்பூன், மெஷரிங் கப்பெல்லாம் வாங்குவேன். ரொம்ப க்யூட்டாக அழகழகாக இருக்கும். ஆனால் இந்த வாட்டி அந்தளவுக்கு நல்லா இல்லை. எல்லாமே வந்து ரொம்ப பிளெயினாக தான் இருக்குது. சில நேரம் ரொம்ப அழகாக வரும். அடுத்த மாதம் இங்கே ஹாலோவின் வர்றதுனால கொஞ்சம் பொம்மைகள் வந்து வச்சுருக்காங்க. எப்போவுமே ஹாலோவினுக்கு வந்து அவ்வளோ திங்ஸ் இருக்கும். இந்த வாட்டி ஒருவேளை நிறைய பேர் கொண்டாட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ வரலன்னு நினைக்கிறேன். ரொம்ப கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. இந்த கடையில் நான் பெருசாக எதுவும் வாங்கலை, ரொம்ப கொஞ்சமாக தான் வாங்கினேன். அடுத்தது வந்து பியர் ஓன் இம்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. அங்கேயும் வந்து எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக நல்லாயிருக்கும்.
இந்த கடை வந்து இப்போது பேங்க்ரப்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அதனால இனிமேல் வந்து அந்த கடையில் இருக்கிற எல்லா பொருளையும் வந்து சேலில் போட்டாங்க. இனி வந்து கொஞ்ச நாள் அந்த கடை எல்லாமே மூடிடுவாங்க. இந்த கடையில் முன்னாடி நான் நிறைய வாங்கியிருக்கேன். இப்போ எல்லாமே வந்து சேலில் போட்டிருக்காங்க. 35%, 40%, 60% எல்லாமே சேலில் போட்டிருக்காங்க. கொஞ்சம் பூக்கள் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. லெமன் ட்ரீ பார்க்க அழகாக இருந்தது. அப்புறம் அப்படியே உள்ளே வரும்போது நிறைய பூ ரீத் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்படியே இங்கே வந்து ஒரு எல்லோ செட் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. எல்லோனாலே நமக்கு ஒரு தனி இன்ட்ரெஸ்ட், அதனால இது ஒன்று வாங்கினேன். கடையில் எல்லாத்தையும் நிறைய அடுக்கி வச்சுருக்கப்போ பார்க்க அழகாக இருந்தது. அவ்வளோ நல்லாவும் இல்லை, அவ்வளவு திக்காகவும் இல்லை, ரொம்ப தகர டப்பா மாதிரி தான் இருக்குது. அதுக்கு வந்து $50 மேலே போட்டிருக்காங்க ஆஃபர் போக. இது வந்து கார்ட் ஹோல்டர், அழகாக இருந்தது. இது வந்து ஒரு சால்ட் அண்ட் பெப்பர், ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அப்புறமா இந்த சைடில் கலர் கலராக நிறைய கப் வச்சுருந்தாங்க. இது வந்து ஆஃபருக்கு முன்னாடி $20 போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து கைப்பிடியில் வந்து நிறைய கேப் இருக்குது, அதனால் நல்ல ஃபீல் இருக்கும் அதை பிடிக்கிறப்போ. இது பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு, ஆனால் கழுவி எடுக்கிறதுக்கெல்லாம் கஷ்டம்னு சொல்லி நான் வாங்கலை. அப்புறமா நிறைய பிளேட் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஒரு சால்ட் அண்ட் பெப்பருக்கு ஒரு கோழி இருந்தது, அழகாக இருந்தது. அப்புறமா இங்கே வந்து நல்லா அழகாக ஒரு அவுல் பேக் வச்சுருந்தாங்க. அலான்ட்ராக்கு இன்னும் ஷோல்டரில் போட்டு பழக்கம் இல்லை, அதனால் வந்து கையில் தூக்கிட்டு போவா. அதனால் இந்த பேக் ஒன்று வாங்கினா அவள் இப்போ யூஸ் பண்ணுவான்னு நினச்சிட்டு இந்த பேக் ஒன்று எடுத்தேன். கடையில் பயன்படுத்தின எல்லா பொருளையுமே சேலில் போட்டாங்க. அந்த சின்ன சின்ன பலகை மாதிரி இருக்கும்ல அது, அப்புறமா வந்து கம்ப்யூட்டர், ஸ்கேனிங் மிஷின் எல்லாத்தையுமே சேலில் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் லைட் ஸ்டாண்டெல்லாம் ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இந்த ஆஃபரில் போட்டதுக்கப்புறம் கூட வாங்குகிற அளவுக்கு ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அவ்வளோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாகவும் இல்லை, ஆனால் வந்து ஆஃபர் போக ரேட் அதிகமாக தான் இருந்துச்சு. அப்புறம் நிறைய பில்லோஸ் வச்சுருக்காங்க. சோஃபா இருந்தால் வாங்கியிருக்கலாம், ஆனால் நம்ம வீட்டில் சோஃபாவே இல்லை, அதுக்கப்புறம் எதுக்கு இந்த பில்லோ தேவையில்லைன்னு சொல்லி வாங்கலை. எல்லாமே வந்து பரவாயில்ல, நல்ல டீலில் தான் இருந்தது. அப்புறமா இங்கே நிறைய ரக்ஸ் வச்சுருக்காங்க. இது வந்து நல்ல டீல் தான், 50% ஆஃபர் போக 20% போட்டிருக்காங்க. இது வாங்கினா வந்து கண்டிப்பாக ஒர்த்து தான். அப்புறம் இந்த செக்ஷன் ஃபுல்லாக டவல் பொம்மை வச்சுருந்தாங்க. அந்த பொம்மை ஒரு டவலை வச்சுருக்கோம்ல, அது சின்ன குழந்தைங்களுக்கு ஓகேவாக இருக்கும் போத்துறதுக்கு, ஆனால் ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ரொம்ப பெருசாக யூஸ் ஆகாது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஒரு செக்ஷனில் அழகாக நிறைய உண்டியல் வச்சுருந்தாங்க. இந்த அவுல் உண்டியல் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. இதோட விலை வந்து $75. இந்த உண்டியலை வாங்குறதுக்கே ஒரு உண்டியலில் காசு சேர்க்கணும் போல். இங்கேயே பத்திரமா இருக்கட்டும்னு வந்துட்டேன். அப்புறமா கொஞ்சம் ஸ்பைஸ் ரேக்லாம் இருந்தது. இதெல்லாம் சீப்பாக தான் இருந்தது. அந்த கடைக்கு பக்கத்து கடையிலே ட்ரெஸ் கடை இருக்கும், சின்ன குழந்தைங்களுக்குள்ள ட்ரெஸ் கடை. இந்த சைடு ஃபுல்லாக பாய்ஸ் செக்ஷன், அப்படியே இந்த சைடு வந்து பொண்ணுங்களுக்கு. இந்த கடையிலையும் எல்லாமே பாதி ரேட்டுக்கு போட்டிருந்தாங்க. நான் வந்து அவளுக்கு ஒரு தொப்பியும் ஒரு ஷூவும் மட்டும் வாங்கினேன்.
இதுதான் நம்ம இன்னைக்கு வாங்கின பொருட்கள். இந்த பிளேட்டு, அதுக்கு மேட்சிங்காக 2 ஸ்பூன், அப்புறமா ஒரு அவுல் கப் செட் வாங்கினேன். ஒரு ஹனிபி மாதிரி மெஷரிங் ஸ்பூன் இருந்தது, அது ஒன்று வாங்கினேன். டம்ளர், அப்புறமா அந்த சால்ட் அண்ட் பெப்பருக்கு கோழி, 2 சின்ன கூஜா, அப்புறமா இதையும் நான் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து எதுலையா தொங்க விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வாங்கிட்டு வந்தேன். இது மாதிரி தான் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். முன்னாடியெல்லாம் மசாலா ஹோல் ஸ்பைசஸ்லாம் சின்ன சின்ன ஜிப்லாக் பேக்கில் போட்டு வைப்பேன். ஆனால் வந்து அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறமா இந்த மாதிரி ஒன்று கிடச்சிது எனக்கு. இதில் வந்து இந்த மாதிரி ஒன்று தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன். ஈஸியாக இருக்கிறது, எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்கேன். நம்ம சமையலுக்கு வந்து அவ்வளோ மசாலா இருக்கும்ல, அதனால இது வந்து எனக்கு பத்தலை. இதில் வந்து 4 கம்பார்ட்மெண்ட் இருக்கனால நமக்கு வந்து இன்னும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்லியெல்லாம் போடுறதுக்கு எனக்கு இடம் இல்லாமல் இருந்தது, இதில் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போது இது என்னது அலான்றது? என்னது கொக்கரக்கோவா? கொக்கரக்கோ என்ன சொல்லும்? கோழி என்ன சொல்லும்? கொக்கரக்கோ. என்னது? அம்மா உனக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துட்டு வரட்டா? ஆ, நல்லா இருக்கா? பேக். இதுக்குள்ளே ஒன்றும் இல்லைடா, வெறும் பேக் தான். இந்த கவர் வேண்டாம், பேப்பர் தூக்கி போட்டு வந்துட்டாம்மா. ஆ சரி. கோழியெல்லாம் எங்கே எடுத்துகிட்டு போகிறேன்? பேக்கில் வச்சுருவோமா? சரி. கோழிக்கா? கோழி வச்சாச்சா உள்ள? சரி. இது நான் வாங்கின அன்னையிலேருந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை. அவள் தான் ஃபுல்லாக அவளுக்கு திங்ஸை போட்டு வச்சுட்டு இருக்கா. எங்கே கிளம்பிட்டீங்க? கோழி எங்கே வச்சுட்டு போ, வச்சுட்டு போ. சரி, போட்டு வைக்கணுமா? சரி சரி. ஓகே. அப்புறமா ஒரு சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து நான் அஞ்சரைப்பட்டியில் ஏதாவது வச்சுருப்பேன்ல, அதை பார்த்து டெய்லியும் அதை வச்சு விளாடுவா. அங்கங்கே மாற்றி மாற்றி போட்டுருவா. சரி, அவளுக்கு தனியாக ஒரு தொகுதி ஒதுக்கி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணிடுவோமா? அப்படியா? இது என்னது? கிட்னி பீன்ஸ். வரலையாடா? ஆ, தேங்க்யூ. இங்கே பாரு எப்படி எடுக்கணுமா சொல்லித்தரேன். இந்த இருக்குல்ல, இது என்னதுடா? கொண்ட கடலை. இப்போ சாப்பிடக்கூடாது, வேக வச்சு சாப்பிடணும். ஆமாம், அடுப்பில் வச்சு வேக வச்சு சாப்பிடணும். இது வந்து பழைய காலத்துலலாம் காஃபி அப்புறமா வந்து ஸ்பைசஸ்லாம் அரைக்கிறதுக்கு கை வச்சு அரைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. நம்ம ஊர்லலாம் அந்த ஆட்டோரல் இருக்கும்ல, அது மாதிரிப்பட்டது. இதை வந்து பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப அந்த பழைய காலத்துலலாம் இருக்கிற அதே மாதிரி இருந்தது. இது வாங்கினதுலேருந்து அலான்றதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கா. சும்மா எதையாச்சும் போட்டு அரைச்சி பார்த்துட்டு இருப்பா. அரைப்போமா? போட்டு அரைங்கி பார்க்கலாம். ம் சரி, ஓகே. அடுத்து என்ன பண்ணோம்? எங்கே வரும் அலான்றா? இந்த மாதிரி ஏலக்காயெல்லாம் அரைக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. கொஞ்சோனா நம்ம மிக்சியில் அரைக்க முடியாதுல்ல, அதுக்கு வந்து இது நல்லா இருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு ஃபைன் பவுடராலாம் அரைக்காது, ஓரளவுக்கு திரு திருன்னு அரைக்கும். நல்லா தான் இருக்குது. அலான்றா இது ஒரு விளையாட்டு ஜாமான் பயன்படுத்திட்டு இருக்கா. இது
போட்டு அரைக்க முடியாதுடா அப்படின்னா வந்து அப்பா உடஞ்சு போயிடும். நாளையிலேருந்து இந்த கொண்டைக்கடலை எல்லாத்தையும் இதில் போட்டு தான் அரைக்க போகிறான்னு நினைக்கிறேன். இது அதோட காலி ஆயிரும். இது வந்து சின்ன சின்ன ஏலக்காய், பட்டை, கிராம்பு அதெல்லாம் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. ஐயோ மிஷின் ஸ்டக் ஆயிரும் மக்களே. நோ. அப்புறமா ஒரு முக்கியமான ரொம்ப சந்தோஷமான விஷயம், நம்ம வந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் போனதுக்காக யூடியூப்லேருந்து அவார்டு அமைச்சிருக்காங்க, சில்வர் ப்ளே பட்டன். இது வந்து யூடியூப் நமக்கு அனுப்பிச்ச அவார்ட் கிடையாது, நீங்கள் எல்லாருமே அன்பா பாசமாக எனக்கு தந்த அவார்ட். ரொம்ப ரொம்ப நன்றி, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. டடா, ஓப்பன் பண்ணுவோமா? ஆமாம், இது கத்தி. இது ஓப்பன் பண்ணி பாப்போமா? என்ன இருக்குன்னு தெரியுமா உனக்கு? என்ன இருக்கு? என்னது? உள்ள இன்னும் வேற ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கா பாருங்க. உள்ள வேற எதுவும் இல்லடா, ஒரு அவார்ட் தான், ஒன்று தான். இனி 10 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் போனதுக்கப்புறம் இன்னொன்று வரும். வேற இல்லைடா உள்ள ஒன்றுமே. அப்புறம் ஒன்றும் இல்லை. இதுதான்டா முக்கியமான விஷயம். இங்கே பாரு, இதுதான்டா முக்கியமான விஷயம். அது கை காணாம போயிட்டா, உள்ள இருக்கு. இந்த அவார்டை யூடியூப் எனக்கு அனுப்புனதில்லை, நீங்கள் ஒருத்தரும் பாசமாக எனக்கு அனுப்பிச்சது. இந்த அவார்டு வாங்கி தந்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதை போய் மாட்டிடலாம். நம்ம இப்போ மாட்டிடலாமா? இந்த சில்வர் ப்ளே பட்டன் கிடச்சதுக்காக நான் வந்து ஒரு சின்ன கிவ்அவே பிளான் பண்ணியிருக்கேன். போன தடவை கிவ்அவேக்கு ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக கேட்டுட்டேன். அதனால இந்த வாட்டி கொஸ்டின் வந்து கொஞ்சம் டஃப்பாக செட் பண்ணியிருக்கேன். கொஸ்டின் என்னன்னா, திருவள்ளுவர் வந்து ஒரு திருக்குறள்லையும் 7 வார்த்தைகளில் அவ்வளோ கருத்துக்களை உள்ளடக்கியிருப்பார். இது வந்து மாடர்ன் திருக்குறள் 2.0. இதில் வந்து அதே மாதிரி தான் 7 வார்த்தை வச்சு ஒரு குறள் மாதிரி நம்ம எழுதணும். தமிழ் வார்த்தைகள் தான் இருக்கணும். அதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த அர்த்தம் வந்து எதை பற்றி வேணாலும் இருக்கலாம். போன வாட்டி மாதிரி தான் உங்களுக்கு வந்து பிடிச்ச குறளில் வந்து லைக் பண்ணுங்கள். எந்த குறளுக்கு வந்து அதிகமான லைக்ஸ் வந்திருக்கோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்து 5000 ரூபாய், 2வது பரிசுக்கு வந்து 4500, 3வது பரிசுக்கு 4000, 10வது பரிசுக்கு 500. போன வாட்டி வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, நான் எழுதின கமெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து எனக்கு பரிசு தரல அப்படின்னு. இது வந்து எதையுமே நான் செலக்ட் பண்ணல. நீங்கள் வந்து லைக், எந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து அதிகமான லைக் வந்திருக்கோ அந்த கமெண்ட்க்கு தான் நான் வந்து கிஃப்ட் அனுப்புனேன். இந்த வாட்டி அதே மாதிரி தான் அமேசான் கிஃப்ட் கார்டு நான் அனுப்பிச்சிருவேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெப்சைட்லேயும் எந்த குறளுக்கு வந்து அதிகமான லைக்ஸ் வந்திருக்கோ அதை வந்து நான் அதில் எழுதுகிறேன். இதை வந்து நான் சண்டே நைட் வந்து எந்த குறளுக்கு வந்து அதிகமான லைக்ஸ் வந்திருக்கோ அந்த குறளை வந்து நான் செலக்ட் பண்ணுவேன். மறுபடியும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுத்த அன்பும் அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் தான் இவ்வளோ தூரம் நம்மளை வந்து வீடியோஸ் பண்ண வச்சுருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் தமிழ் போல் வளர்வோம். டாடா, பாய். அம்மா இங்கே ஆசை முத்தம் சத்தமா சொல்லு. தாத்தா. பாய் பாய்.